அமைச்சர் பொறுப்புக்கு வந்து அவருக்கு கையாளல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிற சூழ்நிலையில அவர் அதை செய்தார்ன்ற குற்றச்சாட்டு முன்வைத்து அது விசாரணைக்கு போய் அது வரும்போதுதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அண்ணாமலை இன்னும் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. ஆனால் அவர் மேல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இல்ல, ஆனாலும் ஆதரவாளர்கள் அவர்களை தூக்கி பிடிக்கிறாங்களேன்றதான் இங்க கேள்வியாக இருக்கு. சரி, நான் திருப்பி இதுதான் சொல்றேன். குற்றச்சாட்டுகளை மட்டுமே வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நான் உங்களை வந்து நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். அறப்போர் இயக்கம் அவங்க ட்விட்டர்ல முதல்ல போடுவாங்க என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிஐல வாங்குறது இல்ல மற்ற தகவல் திரட்டுறது, டெண்டர் சைட்ல போயிட்டு அந்த டெண்டர் கண்டிஷன்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் அவங்க டிவிஎஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அவங்க வந்து அப்படியே இழுத்தடிப்பாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க, எவ்வளோ ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் அதை சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. குற்றச்சாட்டு மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இது ஆப்பு கட்சியுடைய ஃபார்முலா. அப்படியே அள்ளி தெளிப்பாங்க, ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னா அது நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க.